அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த டெஸ்ட்டில் தமிழ் மொழியின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 30 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். முதல் கேள்வி, கடைச்சங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன. கண்ணெழுத்துக்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, கண்ணெழுத்துக்கள். இரண்டாவது கேள்வி, இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? எமினோ. ஆன்சர் ஆப்ஷன் டி, எமினோ. மூன்றாவது கேள்வி, தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்படுபவர்களில் ஒருவர். கிரேக்கர். ஆன்சர் ஆப்ஷன் பி, கிரேக்கர். நான்காவது கேள்வி, நான்காம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர். பாண்டித்துரையரார். ஆன்சர் ஆப்ஷன் சி, பாண்டித்துரையரார். ஐந்தாவது கேள்வி, உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றுமுல தென் தமிழ் என கூறியவர். கம்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி, கம்பர். ஆறாவது கேள்வி, தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர். கால்டுவேல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கால்டுவேல். ஏழாவது கேள்வி, எல்லாம் சொல்லும் பொருள் குறித்தனதவே என்பது யாருடைய கூற்று? தொல்காப்பியர். ஆன்சர் ஆப்ஷன் பி, தொல்காப்பியர். எட்டாவது கேள்வி, முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர். சீகன்பால்க் ஐயர். ஆன்சர் ஆப்ஷன் பி, சீகன்பால்க் ஐயர். ஒன்பதாவது கேள்வி, மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது? லெமுரியா. ஆன்சர் ஆப்ஷன் பி, லெமுரியா. பத்தாவது கேள்வி, தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஆன்சர் ஆப்ஷன் கே. பதினோராவது கேள்வி, தமிழுக்கு அரும்பணியாற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர். ஜேம்ஸ் பிராங்கா. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜேம்ஸ் பிராங்கா. 12வது கேள்வி, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? மார்க்ஸ் முல்லர். ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்க்ஸ் முல்லர். 13வது கேள்வி, தற்சமம் என்பது எதனை குறிக்கும்? வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய சிறப்பு எழுத்தை பெற்றிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. 14வது கேள்வி, தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்று பொருள் அன்று என்று கூறியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரம். ஆன்சர் ஆப்ஷன் பி, திருவி கல்யாண சுந்தரம். 15வது கேள்வி, மதுரையில் உலகத் தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1981. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1981. 16வது கேள்வி, தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர். அறிஞர் கால்டுவேல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கால்டுவேல். 17வது கேள்வி, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர். கெல்லட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, கெல்லட். 18வது கேள்வி, தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர். டாக்டர் கிரவுல். ஆன்சர் ஆப்ஷன் சி, டாக்டர் கிரவுல். 19வது கேள்வி, நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு.
2004. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2004. 20வது கேள்வி, உலக மொழிக்கெல்லாம் தாய்மொழி தமிழாக தான் இருக்க வேண்டும் என்று கூறியவர். நோம் சாம்சுகி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நோம் சாம்சுகி. 21வது கேள்வி, தமிழ்மொழி தூய்மை இயக்கம் தோன்றிய நூற்றாண்டு. தமிழ்மொழி தூய்மை இயக்கம் தோன்றிய நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். 22வது கேள்வி, 80 விழுக்காடு திராவிட மொழி கூறுகளை கொண்ட மொழி. தமிழ். ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ். 23வது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில மரம். பனை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பனை. 24வது கேள்வி, 1856 திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? குமரிலப்பட்டர். ஆன்சர் ஆப்ஷன் பி குமரிலப்பட்டர். 25வது கேள்வி, திராவிட என்னும் சொல் தமிழில் உருவான விதத்தை தேர்வு செய்க. தமிழ், தமிழா, திராவிடா, திராவிடா. ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. 26வது கேள்வி, திராவிட மொழிகளுள் அதிக மக்களால் பேசப்படும் மொழி. தெலுங்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி தெலுங்கு. 27வது கேள்வி, இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர். ச அகத்தியலிங்கம். ஆன்சர் ஆப்ஷன் சி ச அகத்தியலிங்கம். 28வது கேள்வி, அரிசி எனும் தமிழ்ச்சொல் ஒரைசா எனும் எம்மொழிக்கு சென்றது. கிரேக்கம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரேக்கம். 29வது கேள்வி, குரூப், மால்தோ, பிராகுயி என்பன எத்திராவிட மொழிகள்? வட திராவிட மொழிகள். ஆன்சர் ஆப்ஷன் சி. 30வது கேள்வி, கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம். இடையன்குடி. ஆன்சர் ஆப்ஷன் டி இடையன்குடி. 31வது கேள்வி, கால்டுவெல் பிறந்த நாடு. அயர்லாந்து. ஆன்சர் ஆப்ஷன் பி அயர்லாந்து. 32வது கேள்வி, நடுதிராவிட மொழிகளுள் ஒன்று. கோயா. ஆன்சர் ஆப்ஷன் பி கோயா. 33வது கேள்வி, திராவிட எனும் சொல்லே தமிழ் எனும் சொல்லிலிருந்து உருவானதாகும் என்று கூறியவர். இராஸ் பாதிரியார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இராஸ் பாதிரியார். 34வது கேள்வி, திராவிடம் எனும் சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர். கால்டுவெல். ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல். 35வது கேள்வி, திராவிடம் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரிலப்பட்டர். ஆன்சர் ஆப்ஷன் பி குமரிலப்பட்டர். அவ்வளோதான் நண்பர்களே, 35 கேள்விகள் பார்த்துருக்கோம். நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.